யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? சரி, இந்த வருடத்தின் டிபிஎஸ்சி துவக்க ஜெபத்தை இந்த சர்ச்சோட பாஸ்டர் இருக்கிற பாஸ்டர் என் ஜெகன் அவங்க தொடங்கி இருப்பாங்க. ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அனுப்பி வைத்த பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் அநேக பிள்ளைகள் உண்டு, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக, எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, எல்லாரும் நல்ல முறையில் இந்த வருஷத்தினுடைய விபிஎஸ்ஐ கற்றுக்கொள்ள, நல்ல பாடல்கள், நல்ல டான்ஸு, நல்ல தேவ ஆலோசனைகள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு மகிமையாக வெளிப்படுத்தி தரும்படியாக, இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்படியாக, நம்ம எல்லாரும் கண்களை மூடி, முழங்கால் படியிட்ட பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி 2 கைகளையும் கூப்பி நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கம் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்ததான அருமையான இந்த நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில இந்த வருடத்தினுடைய விபிஎஸ்ஐ நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாலேஸ்வரம் கிராமத்துல அருமையாக அமைக்கப்பட்ட தேவாலயத்துல ஆண்டவரே, ஒரு சில சிறு பிள்ளைகளாக நாங்கள் கூடி இந்த விபிஎஸ் புரோகிராமை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்து பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதியும். கற்றுக்கொள்ளுகிற எல்லா பாடங்களையும் இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாம் கீழ்ப்படிதலோடு ஒற்றுமையோடு இதை கவனித்து தேர்ச்சி உள்ளவர்களாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கற்றுக் கொடுக்கிற டைரக்டர்ஸ் ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்கூல்ல கிளாஸ்ல ஆமென் ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களை கர்த்தர் அழைத்துட்டு வாங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா மூஞ்சில ஒரு புத்துணர்ச்சியே இல்லையடே. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேட்கவே இல்லப்பா. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களே. சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? கையை தூக்கி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கேட்கவே இல்லப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா ஹல்லேலூயால தெரியல. நல்லா சத்தமா சொல்லுங்க. கேட்கல என்ன சத்தமா? சரி, இந்த நாள் ஒன்றோட நோக்கம், நம்ம நோக்கத்தை வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். அது எப்படின்னா, நாங்க இப்போ ஒரு பாட்டு பிளே பண்ணோம். அந்த பாட்டை நீங்க நல்லா கூர்ந்து கேட்டு அதுல இருந்து அந்த நோக்கத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? சவுண்டா சொல்லுங்கடே. அங்க பின்னாடி யாருமே வாய திறந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓகேவா? நம்ம விபிஎஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஓகே. இப்ப அக்கா பாட்டு போடுவாங்க, நல்லா ஷார்ப்பா கேளுங்க. சரியா? நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று
நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன். நல்ல பாதை காட்டுவார், அவரோடு நடப்பேன். தோளில் என்னை சுமப்பார், அவரோடு நடப்பேன். என்னை விழாமல் காப்பார், அவரோடு நடப்பேன். உள்ளம் கையில் தாங்குவார், அவரோடு நடப்பேன். இன்றும் அவரோடு நடப்பேன், என்றும் அவரோடு நடப்பேன். நித்திய நித்தியமாக எந்தன் இயேசுவோடு நடப்பேன். இன்றும் அவரோடு நடப்பேன், என்றும் அவரோடு நடப்பேன். நித்திய நித்தியமாக எந்தன் இயேசுவோடு நடப்பேன். நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன். நட நட நடவென்று நடப்பேன். நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன். இயேசுவோடு நடப்பேன். இயேசுவோடு நடப்பேன். சரி, யாராவது கண்டுபிடிச்சிங்களானே? ஹலோ, கேக்குதா? கண்டுபிடிச்சிங்களா? யாருமே கண்டுபிடிக்கலையா? ஓடியா தம்பி, வா வா. வேற யாரும் கண்டுபிடிக்கலையா? இயேசுவோடு நடப்பேன். சரி பாருங்க, எவ்வளவு ஈஸியானது. இந்த பையன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாம் நல்லா ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க பார்ப்போம். சரி, வேற யாராவது சொல்றீங்களா? யாருக்கும் தைரியம் இல்லையா? அந்த பையன் ஆன்சரே சொல்லியாச்சு, இன்னும் யாரும் சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த நோக்கத்துக்கு வசனம் படிப்போமா? கொஞ்சமாவது எனர்ஜெட்டிக்கா இருங்கடே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? இப்ப முன்ன வந்து இயேசுவோடு நடப்போம்னு சொன்ன தம்பி முன்ன வருவாங்க. அவங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறோம். சீக்கிரம் நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. சரி, வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்துங்க பார்ப்போம். எல்லாரும் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்ல, ஒரு 5 minutes உங்க பக்கத்துல இருக்கவங்களாம் பேசி உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வாரீங்க, அந்த மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட, அதாவது பக்கத்துல மட்டுமல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க எல்லாம் தெரியும். இதுவரை அறிமுகமாகாதவர்களிடத்துல நீங்க போய் ஷேக்கன் கொடுத்து உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு நீங்க அக்கம் பக்கத்துல அறிமுகமாகாத நபர்களிடத்துல வந்து ஷேக்கன் கொடுத்து நீங்க விசாரிங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகுங்க. இது தட்டி விட்டுறாத. இதுவரை அறிமுகமாகாதவ, இதுவரை நீங்க பேசாத நபர்களிடத்துல போய் சேக்கன் கொடுத்து பேசி அவங்க பேர், அவங்க ஊரு, அவங்க என்ன படிக்கிறாங்க விசாரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டீங்களா? முடிஞ்சா? சரி, அந்த ப்ளூ கலர் அக்கா வாங்கக்கா. நீங்க யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க, எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. வாங்க வாங்க. இதுவரை பழக்கமில்லாத நபரிடத்துல போய் விசாரித்து சேக்கன் கொடுத்து அவங்க எங்க இருந்து வரீங்க விசாரிக்க சொன்னேன். அப்படி விசாரிச்சீங்களா? விசாரிச்சீங்களா? சீக்கிரம் விசாரிங்க பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். சீக்கிரம். அதுதான் உங்க ஊர்ல உள்ளவங்ககிட்ட விசாரிக்கல.
சீக்கிரம். சரி சரி, கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லோ கலர் ஷர்ட் தம்பி வாங்க, எழுமுங்க எழுமுங்க, வாங்க முன்ன வாங்க. நீங்க யார் இடத்துல உங்க யாரு விசாரிச்சீங்க? வாங்க. அவங்களிடத்துல என்ன கேட்டீங்க? எந்த ஊருன்னு கேட்டீங்க? வேற சரி, ஓகே. ஒரு கைத்தட்டு கொடுங்க தம்பிக்கு. தம்பிக்கு பேர்? உங்க பேர் என்ன? கமலேஷ். கமலேஷ். கமலேஷ் ஒரு தடவை கூட கைத்தட்டுங்க. இல்லைங்க. சரி, நீங்க என்ன கேட்டீங்க அவங்ககிட்ட? அவங்க பேர் கேட்டேன். அவங்க பேர் என்ன சொன்னாங்க? கமலேஷ். அவங்க வேற என்ன கேட்டீங்க? கமலேஷ். வேற என்ன கேட்டீங்க? வேற கிளாஸ். என்ன சொன்னாங்க? எத்தனை கிளாஸ் படிக்கிறேன்னு சொன்னாங்க? தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? கேட்கல. சரி சரி, அவங்க வந்து இந்த இடத்துல உற்சாகமாய் அவங்கள விசாரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க தம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா கைத்தட்டி அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ அடுத்த பகுதிக்கு நேராக அக்காளுக்கு. சரி, நீங்க யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கக்கா? உங்க ஊர்ல இருந்து இல்ல எங்க ஊர்ல? இங்க நான் யாரையுமே இன்னும் தெரிஞ்சுக்கல. இதுக்கப்புறம் இங்க தானே வர போறோம், பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன நான் இங்க அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இங்க வந்து குன்னாக்கோ வில்லேஜ்ல இருந்து வரேன். என் பேர் சோஃபியா. இவங்க எல்லாமே என்னுடைய பசங்க. நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். சூப்பர், எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். அக்கா முன்ன வந்து இந்த கிஃப்ட் வாங்கிக்கோங்க. என்னக்கா கிஃப்ட் வாங்காம அவ்வளவு அவசரமா? வாங்கிக்கா. சரி, எல்லாம் கை தட்டுங்கப்பா. சரி, இப்போ அங்க இருக்கவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்க ஸ்டேஜ்ல நிக்கிற எங்களை பத்தி உங்களுக்கு தெரியணுமா தெரியாண்டாமா? சத்தமா சொல்லுங்க. சரி, அப்போ நான் இப்போ ஒவ்வொருத்தங்களா இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சர்ச்சோட மெயின் பாஸ்டரே இவங்க தான். சரியா? இவங்க வந்து எங்கேருந்து வராங்கன்னா சாலவாக்கத்துலேருந்து வராங்க. இவங்களும் நம்ம கூட டைரக்டராக உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. சரியா? நல்ல அழகழகான ஸ்டோரிஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஸ்டோரிஸ்லாம் என்ன பிடிக்குமா? நம்ம பாஸ்டர் அங்கிள் நமக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. சரியா? ஓகேவா? பாஸ்டர் அங்கிளுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. அப்புறமா இந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த அக்காவோட பேர் வந்து ஜெஃப்ரிஷா. இவங்க வந்து 9th முடிச்சிருக்காங்க. இனிமே வந்து 10th படிக்க போறாங்க. இவங்க வந்து சாலவாக்கத்துலேருந்து வராங்க. இவங்களோட இனிமையான குரல்ல பாடியே உங்களை அப்படி இப்படி புத்துணர்ச்சி விட்டதுக்காகவே இந்த அக்காவை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருக்கோம். அப்படிதானக்கா? ஆமாக்கா. அடுத்து ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க எல்லாம். இவங்க வந்து யாருன்னா இந்த அக்கா பேர் வந்து ஸ்டெல்லா. இவங்க வந்து பாலேஸ்வரத்துலேருந்து வராங்க. இங்கேருந்து பொடி நடையா உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. இவங்க வந்து 11th இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இனிமேல் 12th படிக்க போகிறாங்க. சரியா? இந்த அக்கா வந்து டெய்லியும் உங்களுக்கு வசனம்லாம் சொல்லி தந்து அவங்கள நல்ல பிள்ளையா மாற்றதுக்காகவே இந்த அக்கா அவங்க இங்கே வந்திருக்காங்க. இந்த அக்காவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அப்புறம் இது வந்து நம்மளோட சுஜிதா அக்கா. இவங்க வந்து சாலவாக்கத்துல இருந்து வராங்க. இவங்க எத்தனாம் கிளாஸ் முடிச்சிருக்காங்கன்னா 6th முடிச்சிருக்காங்க. இனிமே 7th போக போறாங்க. இவங்க வந்து உங்களை மாதிரியே உங்க கூடயே நல்லா ஜாலியா பழகிறதுக்காகவே இந்த அக்காவை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா சரியான ஒரு டான்ஸர். பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த அக்கா மாதிரி நீங்களும் டான்ஸ் ஆடுவீங்களா? இந்த பசங்க மட்டும்தான் வாயை திறக்காங்க. நீங்களாம் வாயை திறந்த மாதிரியே இல்லை. நல்லா சத்தமா சொல்லுங்க, டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே. போட்டாக்கா ஸ்டெப்பு நம்ம போக போக போடுவாங்கக்கா.
இவங்க வந்து நம்மளோட ஸ்டீஃபன் அண்ணே. இவங்களும் பாலேஸ்வரத்துல இருந்து தான் வராங்க. பாலேஸ்வரத்துல இருந்து வந்தாலும் குறைச்சி எடை போடாங்க. இவங்க பயங்கரமான ஆளு, பார்க்க தான் இப்படி, ஆனா மல்டி டேலண்டட் ஆகும், பயங்கர டேலண்டான ஆளு. இவங்க வந்து 9th எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, இனிமே வந்து 10th படிக்க போறாங்க. சரியா? இவங்களுக்கு ஒரு ஜோரம் கைத்தட்டு. எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த அக்காவை நான் அறிமுகப்படுத்தலாமா வேணாமா? அறிமுகப்படுத்தணுமா? உங்களுக்கு தெரியணுமா இந்த அக்காவை? இந்த அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதா? கன்னியாகுமரில இருந்து வந்துக்கிறாங்க. எங்க வந்துக்கிறாங்க? கன்னியாகுமரி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? ட்ரெயின் ஏறி உங்களுக்காக இங்க வந்து விபிஎஸ் நடத்தணும்னு சொல்லி அங்கேருந்து அவங்களோட சொந்த மாவட்டத்தை விட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்துக்கிறாங்க. ட்ரெயின் ஏறி கஷ்டப்பட்டு வந்து எதுக்கு வந்துக்கிறாங்க? உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த வந்துக்கிறாங்க. இந்த விபிஎஸ் பிள்ளைங்க வருவாங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உற்சாகமா என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் அவங்க தான் பிளான் போட்டது. யார் பிளான் போட்டது? இந்த அக்கா பேர் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லவே இல்லையே பேரு. இந்த அக்கா பேரு ஜெனி அக்கா. சரி, அந்த அக்கா பேரு ஜெனி அக்கா. இந்த அக்கா 10th முடிச்சுக்கிறாங்க, இனி 11th போறாங்க. இந்த அக்காவுக்கு உற்சாகமா கை தட்டிடலாமா? சரி, இப்போ எல்லாரையும் பற்றி உங்களுக்கு ஓவரால் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வசனம் படிக்க போறோம். ஓகேவா? நாங்க வசனம் படிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒரு அக்கா வச்சிருக்கோம், அதான் நம்ம ஸ்டெல்லா அக்கா. இப்போ வந்து உங்களுக்கு அழகா வசனத்தை சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் வசனம் படிக்கலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. முதல் நாள் நோக்கம் என்ன? யாரும் சவுண்டாவே சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இன்னொரு வாட்டி படிக்கலாமா? நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தை நம்ம ஆக்ஷனோட பாப்போமா? சத்தமா சொல்லுங்கடே. படிக்கலாமா? வசனம் இங்க இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சரியா? நான் வசனம் சொல்லுவேன், இந்த 2 அக்காவும் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? முதல் நாள் நோக்கம் வந்து இயேசுவோடு நடப்போம். சத்தமா சொல்லுங்க. இயேசுவோடு நடப்போம். வசனம் படிக்கலாமா? நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்னொரு வாட்டி படிப்போமா? நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாருக்கெல்லாம் இந்த வசனம் மனப்பாடமா தெரியும்? யாருக்கும் தெரியாதா? இன்னொரு வாட்டி படிப்போமா? நல்ல சத்தமா சொல்லுங்க, படிப்போன்னு. நாங்களும் எங்கள் தேவனாகிய
நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். மீகா 4:5. இப்போ வசனம் சொன்ன இந்த தங்கச்சிக்கு நம்ம பாஸ்டர் அங்கிள் பிரைஸ் கொடுப்பாங்க. சரியா? எல்லாரும் கை தட்டுங்க. உங்க பேர் என்ன? கனிஷ்கா. அங்க பார்த்து சொல்லு. கனிஷ்கா. கனிஷ்காக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. கனிஷ்காவுக்கு ஒரு gift. கை தட்டுங்க. இனி ஜென்ஸ் சைடுல யாருக்கு சொல்ல தெரியும்? ஜென்ஸ் பக்கம் சீக்கிரம் யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. அங்க பாருங்க. நாங்களும் எங்கள் ஆக்ஷன் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடக்கும். மீகா 4:5. உங்க பேர் என்ன? கிஷோர். எங்க இருந்து வரீங்க? காலேஸ்வரம். இந்த தம்பிக்கு நல்ல ஒரு கை தட்டி கொடுக்கலாமா? ஒரு gift. தம்பி கிஷோருக்கு ஒரு gift. எல்லாரும் நல்ல கை தட்டுங்க. யாரு முந்தி கொள்றாங்களோ அவங்க gift வாங்கிட்டு போவீங்க. சரிங்களா? தைரியமா வந்து சொல்லுங்க கேக்குறத. நாங்களும் எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். மீகா 4:5. சரி, வெரி குட். ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. gift. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டுக்கு இப்போ ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? கேட்கல, சத்தமா கேட்கல. சரி, இப்போ நம்ம அக்காலாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. சரியா? நாம அப்பா அம்மா இருட்டா இருந்தாலும் கை தட்டுங்க. நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன். நல்ல பாதை காட்டுவார், அவரோடு நடப்பேன், தோளில் என்னை சுமப்பார், அவரோடு நடப்பேன், என்னை விழாமல் காப்பார், அவரோடு நடப்பேன், உள்ளம் கையில் தாங்குவார், அவரோடு நடப்பேன், இன்றும் அவருடன் நடப்பேன், என்றும் அவருடன் நடப்பேன், நித்திய என்றும் அவருடன் நடப்பேன், என்றும் அவருடன் நடப்பேன், நித்தியமாக இந்த இயேசுவோடு நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு நடப்பேன். எல்லாருக்கும் டான்ஸ் புரிஞ்சுதா? இன்னொருக்கா பாக்குறீங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்களே, இன்னும் சத்தமா பேசுங்க. சரி, இன்னொருக்கா கூட நம்ம அக்கா மக நமக்காக டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா? சவுண்டா சொல்லுங்க.
சுண்டு. அவர் ஒரு போதாலும் சரி, நல்லா கையை தட்டுங்க. நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன் நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன் நல்ல பாதை காட்டுவார் அவரோடு நடப்பேன் தோளில் என்னை சுமப்பார் அவரோடு நடப்பேன் என்னை விழாமல் காப்பார் அவரோடு நடப்பேன் உள்ளம் கையில் தாங்குவார் அவரோடு நடப்பேன் இன்றும் அவருடன் நடப்பேன் என்றும் அவருடன் நடப்பேன் நித்திய நித்தியமாக என் இயேசுவோடு நடப்பேன் இன்றும் அவருடன் நடப்பேன் என்றும் அவருடன் நடப்பேன் நித்திய நித்தியமாக என் இயேசுவோடு நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன் இயேசுவோடு நடப்பேன் இயேசுவோடு நடப்பேன். சரி, எல்லாரும் எழும்பி ஆடலாமா? எல்லாரும் எழும்புங்க, ஆடலாம். எல்லாரும் எழும்புங்க. அக்கா 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 என்னக்கா இன்னும் ஓல்டு ஸ்டைல்லே இருக்கீங்க, நியூ ஸ்டைலுக்கு வாங்கக்கா. எதை பத்தி நீ பேசுற? அதோ இங்க பாருங்க, சும்மா உட்காந்துட்டு சும்மா எழுதுறாங்க. ஆமா பத்தியா, சின்ன இதை நான் பிள்ளைங்க கவனிக்கவே இல்லை. தத்தி தத்தி சரி, நடப்பேன் அதுக்கு எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணோம்? நம்மகிட்ட தான் நம்ம ஸ்டெல்லாக்கா இருக்காங்கல்ல. ஆமாக்கா. இப்போ ஸ்டெல்லாக்கா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தருவாங்க, அது அப்படியே கற்பூரம் மாதிரி பத்தி கொள்ளுங்க. சரியா? சரியா? யாருமே நான் எழுதல. யாருக்கும் எழுத முடியலையா? பின்னாடி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. பாட்டி பாட்டி எல்லாரும் எழும்புங்க எழும்புங்க. அங்க நிறைய பேர் சேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்ப எல்லாரும் இங்க கவனிங்க. நம்ம ஸ்டெல்லாக்கா நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம எல்லாம் இப்படி உட்காந்து இப்படியே எழுதிக்கிறோம். இப்ப புதுசா ஒண்ணு கத்துக்கலாமா? சத்தமா சொல்லுங்க. கேட்கல? இப்போ நான் சொல்லுவேன், இந்த ரெண்டு அண்ணனும் அக்காவும் ஆக்ஷன் பண்ண. ஓகேவா? சத்தமா சொல்லுங்க. பூ, செடி, மரம். பூ, செடி, மரம். பூ, செடி, மரம். புரிஞ்சுதா? நீங்க ஒரு வாட்டி வாங்கலாமா? பூ, பின்னாடி இருக்கிற யாருமே உட்கார்லையே. பாட்டி வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. பாட்டி உட்காருங்க. எல்லாம் சைலண்டா இருங்க. பூ, செடி, மரம். பூ, செடி, மரம். செடி, செடி, செடி. பூ, மரம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, இதோட இப்படிதான் உட்காந்து எழுந்துக்கணும். ஓகேவா? அக்கா, இது என்ன, எதுக்காக வேண்டி இப்படி சொன்னீங்க? எழும்புங்கன்னு சொல்லும் போது நீங்க இப்படி, இது என்னது? பூ, இது செடி, செடி, இது மரம். எல்லா பிள்ளைங்களும் எழும்புங்கன்னு சொன்ன உடனே எப்படி செய்யணும்? பூ, செடி, மரம். வெரி குட், வெரி குட். ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணுவோம். பூ, பூ, செடி, மரம். சரி, எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாமா? நல்லா எனர்ஜி
சொல்லுங்க எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாமா? சூப்பர் சூப்பர். அக்கா நம்ம பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க அக்கா. அப்படியா? பாப்போமே. நல்லா பண்ணுவாங்க. பாத்துடலாமா? பாத்துடலாமா? எங்க பிள்ளைங்க நல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க அக்கா. நான் முடியும்னு சொல்றேன். நான் முடியும்னு சொல்றேன். பாத்துடலாம் பாத்துடலாம். நம்ம பிள்ளைங்க பெஸ்டா பண்ண போறாங்க. வெரி குட் வெரி குட். அண்ணன்மாருக்கு ஆக்ஷன் பண்ணலாம். ஆக்ஷன் பண்ணாதவங்க முன்னாடி வந்து பண்ணணும். பாடுங்க பாடுங்க. பாடி ஆடுங்க. நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பே நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பே. நல்ல பாதை காட்டுவார் அவரோடு நடப்பே தோளில் என்னை சுமப்பா அவரோடு நடப்பே என்னை விழாமல் காப்பா அவரோடு நடப்பே உள்ளம் கையில் தாங்குவா அவரோடு நடப்பே இன்றும் அவருடன் நடப்பே என்றும் அவருடன் நடப்பே நித்திய நித்தியமாய் எந்த இயேசுவோடு நடப்பே இன்றும் அவருடன் நடப்பே என்றும் அவருடன் நடப்பே நித்திய நித்தியமாய் எந்த இயேசுவோடு நடப்பே நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பே இயேசுவோடு நடப்பே இயேசுவோடு நடப்பே. எப்படி நம்ம பிள்ளைங்க சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்க பாத்தீங்களா? சூப்பரா பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க. இது ஒரு தடவை பண்ணிடலாமா? எத்தனை பேருக்கு நல்ல சத்தம்? இன்னொரு தடவை பண்ணிடலாமா? பாருங்க எங்க பிள்ளைங்க சிறுத்தை போல பாய போறாங்க. ஒரு வாட்டி நான் ஒருத்தங்கள மேடைக்கு அழைக்கணும்னு ரொம்ப அவலா. ஒன்ஸ் மோர் ஒரு தடவை நீங்க பண்ணி காணிச்சு கொடுங்க. எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் முன்ன வந்து ஸ்டேஜ்ல ஆட போறாங்க. சரி பார்க்கலாம். மேடு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வெக்கப்படாம எல்லாம் பெரிய பிள்ளைங்க சின்னவங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஆக்ஷன் ஓடி இயேசுவோடு நடப்பே நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பே. நல்ல பாதை காட்டுவார் அவரோடு நடப்பே தோளில் என்னை சுமப்பா அவரோடு நடப்பே என்னை விழாமல் காப்பா அவரோடு நடப்பே உள்ளம் கையில் தாங்குவா அவரோடு நடப்பே இன்றும் அவருடன் நடப்பே என்றும் அவருடன் நடப்பே நித்திய நித்தியமாய் எந்த இயேசுவோடு நடப்பே இன்றும் அவருடன் நடப்பே என்றும் அவருடன் நடப்பே நித்திய நித்தியமாய் எந்த இயேசுவோடு நடப்பே நடப்பே நட நட நடவென்று நடப்பே நட நட நடவே